கூட இருக்கிற நண்பனுக்கோ லேபர்ஸுக்கோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அடுத்தடிக்கு போறது கூட தயங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்க மேல ஒரு பாசத்துல முதல் இலக்கணம்னாலே அது மேஷம் தான். பாசத்துக்காக என்ன வேணாலும் செய்யும். எந்தெந்த விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும்? அது குடும்பம் தான். குடும்பம், பாசம், காதல், மனசு. மனசு அது அது அவங்களுக்கு முதல் எதிரி. அவன் மனசு சொல்றதை மட்டும் கேட்கக்கூடாது. வீடு லக்ஸரியா கட்டணும்னு ஆசைப்படுவான், ஆனா அந்த வீட்டுல அவனால இருக்க முடியாது. இதுதான் விஷயம். அப்போ அது மேல அந்த மனசு போகக்கூடாது, அதுக்காக மனசு ஏங்கக்கூடாது. அப்போ அவங்க ஏங்குனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோயும் வரும், ஆயுளும் குறையும், அவங்க ஓடுற ஓட்டத்தினுடைய ஸ்பீடு குறையும். அதுதான் அவங்களுக்கு வீக்னஸ். இப்போ நீங்க எக்கச்சக்கமான வழிபாடுகள், தெய்வங்கள், ஜோசியர்கள் நிறைய சொல்றாங்க. அது எல்லாமே உண்மைதான். யாருக்கு அந்த குடுப்பினை இருக்குதோ அவங்க தான் அந்த பரிகாரங்களை செய்வாங்க. எல்லாரும் போய் எல்லா விஷயத்தையும் செஞ்சிட முடியாது. அப்போ இவங்க இந்த மேஷம் அப்படின்னா ஜோதிடத்துல காலபுருஷ தத்துவத்துல அழகா வடிவமைச்சு வச்சிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர். சிதம்பரம் நடராஜரை பொறுத்த வரைக்கும் அது ஆகாய தத்துவம். அப்போ இவங்க அந்த நடராஜர் சிலையை வச்சு இவங்க தொழிற்ஸ்தானத்துலையோ அல்லது ஒரு ஆஃபீஸ் ரூம்லையோ அதை வச்சு பூஜிச்சுட்டு வந்தாலும் சரி, நீங்க வருஷம் ஒருக்கோ 6 மாசத்துக்கு ஒருக்கோ அல்லது தொழில்ல கொஞ்சம் ஒரு சோர்வா இருக்கும்போது இவங்க சிதம்பரம் போயிட்டு வந்தாங்கனால அற்புதமான வளர்ச்சியா இருக்கும்.